இந்தியர்கள் ஆப்கானியர்கள் போல் உள்ளனர் என்று காங்கிரஸ் நிர்வாகி சாம் பிட்ரோடா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் ஆலோசகரும் காங்கிரஸ் நிர்வாகியுமான சாம் பிட்ரோடாவின் கருத்து மீண்டும் சர்ச்சையாகி இருக்கின்றது. ஏற்கனவே அவர் பேசிய ஒரு கருத்து சர்ச்சையாகி இருந்த நிலையில் தற்போது ஒரு நேர்காணல் ஒன்றில் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது பெரும் சர்ச்சையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருக்கிறார்கள் என்று அவர் ஒப்பிட்டு பேசியிருப்பது அந்த கருத்து என்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி பேசியிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி பிட்ரோடாவின் இனவெறி பேச்சால் நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இது பெரும் சர்ச்சையாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு இந்தியர்கள் சீனர்களை போல இருப்பதாகவும் மேற்கு இந்தியர்கள் அரேபியர்களைப் போல இருப்பதாகவும் சாம் பிட்ரோடா கருத்து தெரிவித்திருக்கின்றார். நேர்காணல் ஒன்றில் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. வட இந்தியர்கள் வெள்ளையர்களை போல இருப்பதாகவும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மக்களும் ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்கள் போல இருப்பதாக குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். பல வடிவங்களில் உள்ள இந்தியர்களை ஒருங்கிணைத்து அந்த காங்கிரஸ் கட்சி தான் அவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறது என்றும் அவர் அந்த நேர்காணலிலே அவர் பேசியிருக்கின்றார். இந்தியர்களை வெளிநாட்டு மக்களுடன் ஒப்பிட்டு பிட்ரோடா பேசிய இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதாகவும் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே பரம்பரை வரி சம்பந்தமாக இவர் பேசிய கருத்து என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்காவில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்தில் 55% அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், 45% மட்டும்தான் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்படும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சர்ச்சை ஓய்ந்திருந்த நிலையிலே தற்போது அவர் பேசியிருக்கக்கூடிய மற்றொரு கருத்து என்பது மிகப்பெரிய சர்ச்சையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தென்னிந்தியர்கள் கருப்பாக இருப்பதாகவும் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அதே போல கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் சீனர்களை போல இருப்பதாகவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளையர்கள் போல இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்கு ஆங்கிலத்தில் ராசிஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள், இனவெறியை தூண்டுவது போல இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.